السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غلب الله وغلب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1446 வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1499வது மீலாதுன் நபி விழாவை சிறப்பிக்கும் முகமாக அவர்களுடைய மௌலிதுகளை, மனாகிபுகளை, புகழாரங்களை கவிவடிவிலும் வார்த்தைகளிலும் நாம் அனைவரும் பாடி பேசி வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்தில்லை என்றால் நாம் யாரும் அல்லாஹுவை அறிந்திருக்க மாட்டோம், அல்லாஹுவை வணங்கி இருக்க மாட்டோம். அல்லாஹ்வை பற்றிய அறிவு இந்த உலகத்திலே அழிந்து சென்ற பொழுது அல்லாஹ்வை வணங்குகின்றவர்கள் அரிதாகி சென்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக சர்வ உலகத்தவர்களுக்கும் அருளாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்களுக்கு தந்தான். வருமனே தரவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், அனுப்பப்படவிருக்கிறார்கள் என்கின்ற சுப செய்தியை அல்லாஹு தஆலா முன்வந்த வேதங்களிலும் அதே போன்று முன்வந்த நபிமார்கள், ரசூல்மார்களுடைய உபதேசங்கள் மூலமாகவும் இந்த உலகத்துக்கு முன்னறிவித்தல் செய்துவிட்டுத்தான் அனுப்பினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கூட்டிக் கொண்டு ஷாம் தேசத்துக்கு, சிரியா தேசத்திற்கு வியாபாரத்திலே செல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறுவராக இருக்கிற பொழுது அங்கிருந்த ஒரு பாதிரியார் அபூ தாலிப் நாயகத்திடத்திலே சொல்கிறார், இந்த சிறுவர் யார் என்று கேட்டார். இது என்னுடைய சகோதரருடைய மகன், இவரை நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டாம், இவரை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஊருக்கு திரும்பி விடுங்கள், ஏனென்றால் இவர்கள் மீது பொறாமைக்காரருடைய சூழ்ச்சி கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்தார் அந்த புஹைரா என்கின்ற பாதிரியார். அபூ தாலிப் நாயகம் விடவில்லை. அப்படி ஏன் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், முன்வந்த வேதங்களிலே அறிவித்தல் செய்யப்பட்ட இறுதி ரசூல் இவர்கள்தான் என்று அந்த புஹைரா என்கிற பாதிரியார் சொன்னார். முன்வந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட ரசூல் இவர்கள்தான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அபூ தாலிப் நாயகம் கேட்டார்கள். அபூ தாலிப் நாயகம் கேட்டவுடனே அந்த புஹைரா என்கிற பாதிரியார் சொன்னார், இந்த சிறுவரை நீங்கள் அழைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது கற்களும் மரங்களும் இவர்களுக்கு சுஜூது செய்து சலாம் உரைப்பதை நான் பார்த்தேன் என்று அந்த புஹைரா என்கிற பாதிரியார் சொன்னார். புஹைரா என்கிற பாதிரியாருக்கு தெரிகிறது இவர்கள்தான் இறுதியாக வரவிருக்கிற ரசூல் என்பது தெரிகிறது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்திலே
ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வர இருக்கின்ற ரசூல் என்று இவர்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன வார்த்தை? ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அதே வார்த்தையை சொன்னார்கள். பிற்காலத்தில் குர்ஆன் இறங்குகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் சர்வ உலகத்தவர்களுக்கும் ரஹ்மத்தாகவே அனுப்பி இருக்கிறோம் நாயகமே என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே அந்த ஆயத்தையே இறக்கி விடுகிறான். அப்ப அதே வசனம் முன்வந்த வேதங்களிலும் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டுமல்ல, அவர்களின் அஹ்லுல் பைத்துக்கள் குடும்பத்தை பற்றியும், குடும்பத்தை பற்றி மட்டுமல்ல, அவர்களின் தோழர்களான சஹாபாக்களை பற்றியும், சஹாபாக்களை பற்றி மட்டுமல்ல, அவர்களுடைய உம்மத்தவர்களாகிய நம்மை பற்றியும் முன்வந்த வேதங்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றன. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார்கள், அவர்களுடைய பெயர் அஹ்மத் என்று இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு தந்திருக்கிறான். சூரத்துல் ஃபத்ஹ் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்கிறான். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். அந்த ஆயத்தை அப்படி அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பற்றி சொல்கிறான். அவர்களோடு இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் எதிரிகளோடு கடுமையாக இருப்பார்கள், தங்களுக்குள் மிக மிருதுவானவர்களாக, சாஃப்டானவர்களாக, கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள். இதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகத்திலே இறைவனுக்கு சுஜூது செய்த அடையாளம், ஒளி பிரகாசம் இலங்கும் அப்படிப்பட்ட சஹாபாக்களாக இருப்பார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் ذلك مثلهم في التوراة. அது தௌராத்திலே அவர்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரை பற்றி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி மட்டுமல்ல, சஹாபாக்களை பற்றியும் தௌராத் சொன்னது. இஞ்சில் அவர்களை பயிர்களுக்கு ஒப்பிட்டு சொன்னது என்று பின்னால் உள்ள அரபு வசனம், ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ واستوى على سوقه يعجب الزراء ليغيظ بهم الكفار. அப்ப தௌராத், இஞ்சில், ஏனைய ஜபூர், குர்ஆன் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடியது. தௌராத் புகழ் பாடியது, ஜபூர் புகழ் பாடியது, இஞ்சில் புகழ் பாடியது. ஆனால் அந்த ரஹ்மத்துல் ஆலமீனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக பிறந்த நாம் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புகழை பாடுவதற்கு தயங்குகிறோம், சந்தேகம் கொள்கிறோம், கூடுமா கூடாதா என்று தர்க்கிக்கிறோம் என்றால் இந்த உம்மத்தில் பிறப்பதற்கு நாம் தகுதியானவர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழை அல்லாஹ் உயர்வாக்கி வைத்தான். அவருடைய பெயரே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்றும் புகழப்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூதர், என்றும் புகழப்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழை அருளாக பெற வேண்டும் என்பதற்காகவே நாமெல்லாம் என்னதான் பேரை வச்சாலும் அந்த முஹம்மது என்கிற திருநாமத்தை எங்களுடைய பெயரோடு சேர்த்து வைத்திருக்கிறோம் அல்லவா? இதே பெரிய புகழ், இதுவே பெரிய புகழ். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று ஒரு சஹாபி, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் புகழ்ந்து பாடியதாக ஒரு கவிதை, ஒரு அரபு கவிதை இருக்கிறது, வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஷபீஹுக பதுருல் லைல் என்று.
அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் 4 சஹாபாக்களையும் புகழ்ந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடுகிறார்கள். பாடுகின்ற பொழுது என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? அஸாபிஉனா ஹம்சுன் அனில் ஹம்சி முஹ்பிருன் ஃபஸாலிக பில் ஹுஸ்பானி வல் அத்தி ஃபன்லுரு ஃபஹின்ஸரு சித்தீகுன் وفاروق بن سرو وعثمان الوسطى والسبابة حيدر وإبهامنا خير الرسول محمد فصلى عليه الواحد المتكبر என்று பாடுவார். அஸாபிஉனா ஹம்சுன், எங்களுடைய 5 விரல்கள் 5 நபர்களை குறிக்கின்றன. ஹின்சர் சின்ன விரல் சித்தீக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வ ஃபாரூக் பின் சரு இரண்டாவது விரல் மோதிர விரல் ஃபாரூக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துகிறது. வ உஸ்மானு வுஸ்தா நடுவிரல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துகிறது. வஸ்ஸபாபத்து ஹைதரு சுட்டு விரல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துகிறது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வ இப்ஹாமுனா எங்களுடைய பெருவிரல் ஹைருர் ரசூலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தூதரான அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறது. ஃபஸல்லா அலைஹில் வாஹிதுல் முதக்கப்பிரு புகழுக்கும் பெருமைக்கும் உள்ள ஒருவனான அல்லாஹ் அந்த நாயகத்தின் மீது ஸலாத்து ஸலாம் சொல்லுவானாக என்று ஒரு சஹாபி நபித்தோழர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தன் உடலோடு ஒப்பிட்டு தன் விரல்களை எடுத்து, இது ஹதீஸ் அல்ல, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்னி விரல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மோதிர விரல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நடுவிரல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சுட்டு விரல் அலி ரலியல்லாஹு அன்ஹு, பெருவிரல் நான் தான் என்று ஹதீஸ் இருக்கா? இல்ல. அந்த சஹாபாக்களுடைய ஃபீலிங், அந்த சஹாபாக்களுடைய உணர்வு, அந்த சஹாபாக்களுடைய தரிசனம், அது ஆஷிகீன்கள், காதலர்கள். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான காதல் வெறுக்கப்பட்டு உலகத்தின் மீதான காதல் மனிதர்களிடம் வளர்க்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் இருக்கிறோம். பொன்னின் மீது, பெண்ணின் மீது, பொருளின் மீது, சொத்துக்கள் மீது, சுகங்கள் மீது நாம் காதல் கொள்கிறோம். காதல் கொள்வதற்கு தகுதியானவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆனிலே சொன்னான், இன்னக பிஅயுனினா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களது கண்களுக்குள் இருக்கிறீர்கள் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வர்ணித்தான். எப்படி வசனம்? இன்னக பிஅயுனினா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்கள் கண்களுக்குள் இருக்கிறீர்கள் நாயகமே என்று யார் சொன்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, மற்ற சஹாபாக்கள் சொல்லல, படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை சொல்லுகிற பொழுதே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பேசுவார்கள். ஏன்? இன்னக பிஅயுனினா, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்கள் கண்களுக்குள் இருக்கிறீர்கள் நாயகமே. அல்லாஹ்வோட கண்ணுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க பொருளா? அந்த அளவு அல்லாஹ் நாயகத்தை காதலித்திருக்கிறான். அதனால்தான் அறிஞர்கள் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய உடலின் தோற்றமே முஹம்மதானது என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய உடலின் தோற்றமே முஹம்மதானது என்று சொல்லுவார்கள். தலை மீமாக இருக்கிறது, இந்த மனிதனுடைய கை ஹா என்கின்ற எழுத்தாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வயிற்றுக்கு கீழ் இருக்கின்ற இடுப்பு பின் பகுதி அடுத்து ஒரு மீமாக இருக்கிறது. கால் அரபியில் தால் என்கின்ற எழுத்தாக இருக்கிறது. மீம் ஹா
மீம் தால் முஹம்மத் எனும் அச்சரத்தை கொண்டுதான் அல்லாஹ் மனித உடலையே படைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசித்த சூஃபியாக்கள். ஒரு நபித்தோழரான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 5 விரல்களை எப்படி 4 கலீஃபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொண்டு ரசித்தார்களோ அதுபோல சூஃபியாக்கள் தன் உடலே முஹம்மத் என்று அவர்கள் ரசித்தார்கள், சொன்னார்கள். அது அவர்களுடைய உண்மையான பரிசுத்தமான தெய்வீக காதலின் வெளிப்பாடு. அது கண்ட நின்ற கபோதிகளுக்கு அந்த மொழி புரிவதில்லை. இந்த உலகத்துல யாரையாவது ஒருத்தனை வர்ணிக்கிறண்டா 1000 மொழிகள் மனிதனுக்கு வரும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற பொழுது, அவர்களை காதலிக்கின்ற பொழுது, அவர்களை அன்பு கொள்ளுகின்ற பொழுது அது ஷிர்கா பித்அத்தா ஹராமா என்கிற வைரஸ் அவர்களை தாக்கி விடுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதான அந்த அன்பு சர்வ படைப்புகளிலும் வியாபித்தது. அதனால் தான் வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், சர்வ உலகத்தவர்களுக்கும் அருளாக உங்களை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் நாயகமே யா ரசூலல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த உம்மத்திலே பிறக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி அவர்கள் மீது அன்பு கொண்ட சமுதாயமாய் வாழுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த அளவாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எமது அன்பை வெளிப்படுத்தும் பாக்கியத்தை தந்ததற்கு நன்றி கூறி, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை இம்மையிலும் மண்ணறையிலும் மஹ்ஷரிலும் மறுமையிலும் அவர்களோடு வாழுகிற பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.